வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இது உங்கள் உடலுக்கு மருந்துன்னு உங்களுக்கு தெரியாது. இது நம்ப முடியாத மருத்துவ நன்மைகளை கொண்ட இந்த பழம் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டால் உடலில் என்ன நடக்கும், அதாவது செரிமானம் முதல் நரம்பு தளம் வரையிலான 7 to Z நன்மைகளையும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் இது யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆகும்ங்கிறத அனைத்து தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் உடல் நலத்தில் ஆரோக்கியம் மேம்படும். சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் 100 கிராம் சீத்தாப்பழத்தில் கலோரி 94 கிலோ கலரி இருக்குது. நார்ச்சத்து 4.4 கிராம் இருக்குது. விட்டமின் சி 20 mg இருக்குது. பொட்டாசியம் 247 mg இருக்குது. விட்டமின் B6 கால்சியம், மெக்னீஷியம், அயன் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. சீத்தாப்பழத்துடைய மருத்துவ நன்மைகளை பார்க்கலாம். முதலாவது, இது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது. இதில் அதிக அளவில் பொட்டாசியம் இருக்கிறதுனால இது பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதய துடிப்பை சரியாக வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. ரெண்டாவது டைஜஷன் சப்போர்ட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதாவது செரிமானத்தை செருக்கி வைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. மூணாவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது சிறந்தது. அதாவது சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு பழம். இது சர்க்கரையை மெதுவாக ரிலீஸ் பண்ணக்கூடியது. அதிக அளவில் சர்க்கரை நோயாளிகள் இந்த பழத்தை எடுத்துக்க கூடாது, குறைவான அளவில் எடுத்துக்கிறலாம். அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, நம்மளுடைய முடி அண்டு ஸ்கின், ஃபேஸ்க்கு நல்ல பியூட்டியை கொடுக்கக்கூடியது இந்த சீத்தாப்பழம். இதில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கறனால நம்மளுக்கு கொலாஜன் உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சீத்தாப்பழத்துக்கு இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ ரேடிக்கலை ஃபைட் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுது. அதனால நம்மளுடைய ஹேர்லாம் ஷைனிங்காகவும் நல்ல லென்த்தாகவும் வளர்கிறதுக்கு உதவி பண்ணும். நம்மளுடைய ஃபேஸ் நல்லா பிரைட்டாகவும் நல்ல கிளியர் ஸ்கின் கிடைக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. ஐந்தாவது நன்மை என்னன்னா, இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதனால நம்மளை நோய் தாக்குதலில் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளும்படி இந்த சீத்தாப்பழம் செய்யும். ஏன்னா இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால உடலில் இன்ஃபெக்ஷன் வராமல் அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு இது உதவி பண்ணுது. ஆறாவது நன்மை மூளைக்கும் நரம்புக்கும் இது சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 மூளையுடைய செயல்திறனை பல மடங்கு வேலை செய்ய வைக்கும். அதே மாதிரி நரம்புகளுடைய ஒர்க்கை ப்ராப்பராக பண்ண வைக்கிறதுக்கு இந்த பழம் உதவியாக இருக்கும். நம்மளுடைய ஃபீல், அதாவது டல்லாக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சோர்வான ஃபீல் இருந்துச்சுன்னா அதையும் குறைக்க செய்யும். அதாவது மூடி ஃபீலை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். ஏழாவது மருத்துவ நன்மை என்னன்னா, இது புற்றுநோயை தடுக்கும் வல்லமை கொண்ட ஒரு பழம். அதாவது ரிசர்ச் படி சீத்தாப்பழத்தில் உள்ள அசிட்டோஜெனின்ஸ் கேன்சர் செல்லை ஃபைட் பண்ணக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்குது. அதனால் கேன்சரை தடுக்கக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்குது அப்படின்னு ரிசர்ச் படி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இதை மிராக்கல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, சர்க்கரை நோயாளிகள் அளவு குறைவாக சாப்பிட வேண்டும். ஒபிசிட்டி அதிகமாக உள்ளவங்க இந்த பழத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும். ப்ரெக்னன்சி டைமில் இந்த பழம் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு சாப்பிட்லாம். கிட்னி இஷ்யூ, கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க இந்த பழத்தை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழத்தை எடுக்கக்கூடாது. முக்கியமாக இந்த பழத்தில் உள்ள சீடு, அது மேலே உள்ள ஸ்கின்னை சாப்பிடக்கூடாது. அது விஷத்தன்மை கொண்டது. அப்புறம் வாமிட் வரும். இதை சாப்பிட்டா வாமிட் வர செய்யும். ஒரு நாளைக்கு இந்த பழத்தை எவ்வளவு சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம். அதாவது பெரிய ஆளுகள் இந்த ஒரு பழத்தை ஃபுல்லாக சாப்பிடலாம், இல்லைன்னா அரை பழம் எடுத்துக்கலாம். அதாவது 150 கிராம் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு. அதாவது சிறிய குழந்தைகள் 1/4 ஃப்ரூட்டு தான், ஒரு ஃப்ரூட்டில் 4 பிரித்து அதில் ஒரு பங்கு தான் அவங்க சாப்பிடணும். இது சாப்பிட்றதுக்கான கரெக்டான டைம் என்னென்னா, காலையில் சாப்பிட்லாம், இல்லைன்னா மாலையில் ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இதை சாப்பிடும் பொழுது பழமாகத்தான் சாப்பிடணும். முக்கியமாக அதனுடைய விதைகளை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்.
இந்த பழத்தை எப்படியெல்லாம் சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்மூத்தி மாதிரி, அதாவது மில்க் ப்ளஸ் கஸ்டர்ட் ஆப்பிள் மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிட்லாம். இல்லை ஐஸ்கிரீமாக செஞ்சு நம்ம சாப்பிடலாம். கஸ்டர்ட் ஆப்பிள் பாயாசம் செஞ்சு சாப்பிடலாம். இந்த பழத்தை ஃப்ரீசரில் வச்சு கூலாக்கி சாப்பிட்டா இன்னும் ஃப்ளேவராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வளரக்கூடிய சீத்தாப்பழத்தோடைய உண்மையான மருத்துவ அதிசயத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. விலை உயர்ந்த மல்டி விட்டமின்ஸ் டேப்லெட் வாங்குறதுக்கு பதிலாக இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, நீங்கள் பயனடைவீங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தினமும் ஒரு சீத்தாப்பழம் சாப்பிட்றேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.